என்ன நிருஹேதுக கடாட்சமாக நாம் எல்லாம் எதுவுமே முயற்சி பண்ணல. அவனா இறங்கி வர்றான், இறங்கி வந்து நமக்கு கருணை காட்டுறான், நம்முடைய மோட்சத்துக்குண்டான வழியை அவன் உணர்த்துகிறான் என்பது போல ஆண்டவனே இறங்கி வர்றான். என்ன இது போல சமையல் கட்டில் சமைக்கப்பட்டு பரிமாறுறதுக்கு தயாரா எல்லா அண்டா குண்டா எல்லா வாளி எல்லாத்திலையும் நிறைச்சு வைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் இந்த இதிகாசம். அதை பரிமாற வந்தவர்கள் தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த வேதத்தை சமையல் கட்டில் எல்லா பண்டங்களை கொண்டு வர்றது, சமைக்கிறது, சமைச்சு வச்சு அதுக்கப்புறம் பரிமாறதுக்கு தயாரா எல்லாத்தையும் அழைச்சு அந்த பரிமாறுகிற நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு தயார் நிலை வச்சு, இந்தாங்கப்பா இந்த வாளியை கொண்டு போங்க, இந்த தூக்க கொண்டு போங்க, இந்த சாம்பார் வாளி, இந்த குழம்பு வாளி, இந்த ரசவாளி எல்லாமே தயார் வச்சு இதை கொண்டு போங்கம்மான்னு சொன்னா எவனாவது கொண்டு போறதுக்கு ஆள் வேணும்ல. அதை போல இந்த சமையல் செய்த இந்த பதார்த்தங்களை எல்லாம் பரிமாறுகிறவர்கள் தான் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும்.